ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜு ஸ்டடி சர்க்கிள். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்எம் தமிழ் புக், அதாவது சந்தோஷ்மணி அகாடமியில் தமிழ் புக்கு ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம என்ன தான் அவுட் சோர்ஸ் போய் படித்தாலுமே வந்து ஸ்கூல் புக் கண்டென்ட் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஸ்கூல் புக் கண்டென்ட்லாம் நம்மளுக்கு வந்து ஒரே இடத்துல வேணும், ஒன்றா தொகுத்து வேணும் அப்படின்னாக்க அதுதான் வந்து நம்ம சந்தோஷ்மணி அகாடமியில் ஒரு புக்கு போட்டிருக்காங்க. அந்த புக்கை தான் இது. ஸோ இதில் வந்து டாபிக் வைஸாக நம்ம சிலபஸில் ஒரு டாபிக் வைஸாக அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ் சிலபஸில் உள்ளபடி அழகு 1, அழகு 2, அழகு 3 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகு 1ல் பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, சந்திப்பிழை, இந்த குறிநெறி வேறுபாடாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து சுட்டு எழுத்துக்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் குரூப் 4 கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து அழகு 3, அழகு 4 வந்து கலைச்சொற்கள், அழகு 5 வந்து வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளுதல், அழகு 6 வந்து எளிய மொழிபெயர்ப்பு. நெக்ஸ்ட் யூனிட் 7 அறநூட்கள் சார்ந்தது. திருக்குறள் உள்ள அந்த 20 அதிகாரங்கள், திருவள்ளுவர் மாலை இருக்கட்டும், மொத்தம் வந்து நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, இன்னா 40, அது மட்டும் இல்லாமல் ஔவையார் பாடல்கள், ஆசாரக்கோவை, அறநெறிச்சாரம், நீதிநெறி விளக்கம், இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள கண்டென்ட்லாம் எப்படி இருக்குன்னா 6th to 12th வரைக்கும் உள்ள நியூ புக், அப்புறம் ஓல்டு புக், இதில் உள்ள கண்டென்ட்லாம் அவங்க வந்து தொகுத்து தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள். நான் ஒவ்வொரு பேஜும் உங்களுக்கு இண்டிவிஜுவலாகவே லாஸ்ட்டாக காட்டுறேன். ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு பேஜஸ் எந்த மாதிரி எப்படி அவங்க கண்டென்ட் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே காட்டுறேன். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து தமிழ் சான்றோர்கள் பற்றின கொடுத்துருக்காங்க. கண்ணதாசன், காகிதமில், தாராபாரதி, வேலுநாச்சியார் இவங்களோட கண்டென்ட் எல்லாமே ஸ்கூல் புக் கண்டென்ட்டும் கொடுத்துருக்காங்க, தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து புணர்ச்சி விதிகளை வந்து என்ன குற்றியலுகர புணர்ச்சியாக இருக்கட்டும், அடுத்து வந்து முற்றியலுகர புணர்ச்சி, அதோட அந்த விதிகள், அப்புறமா வந்து எண்ணுபெயர் புணர்ச்சி, அதோட விதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்கூல் புக்கில் உள்ளது 6ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்தில் உள்ள வந்து ஸ்கூல் புக்கில் உள்ள எல்லா பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக 7ஆம் வகுப்பில் உள்ளது. அதேமாரி வந்து 8ஆம் வகுப்பில் உள்ளது, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, இதுமாரி ஸ்கூல் புக்கில் உள்ள நியூ புக்கில் உள்ளது எல்லாத்தையுமே வந்து ஒரு இதாக தொகுத்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய புக்கில் உள்ளதுமே அவங்க கொடுத்துருக்காங்க. 6th-லேருந்து 12th வரைக்கும் உள்ள பழைய புக்கில் உள்ளதும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் சில வினா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க, சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக. அதேமாரி வந்து முந்தைய ஆண்டில் கேட்கப்பட்ட வினாக்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அது இப்படி போட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இந்த டாபிக் சார்ந்தது என்னமோ ஒரு எண்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ் அறிஞர்களும் தொண்டுகளும், ஒவ்வொரு அறிஞர்களை பற்றியும் டீப்பாகவும் டெப்த்தாகவும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓவியஸான ஓலைச்சுவடிகள், அப்புறம் வந்து இந்த புக்கில் உள்ளது, இந்த 11th புக்கில் இருக்கும்ல அந்த அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி தான் இங்கே வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, கண்டென்ட்டும் சூப்பராகவும் இருக்குது, படிக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. ஓவியஸோட கருத்துகள் அது எல்லாமே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து தோப்பு மீனாட்சி சுந்தரனார் பற்றின டீட்டெயில்ஸு, அவரை பற்றினது வந்து கொடுத்துட்டு, அப்புறம் லக்குவனார் அவரை பற்றின கண்டென்ட். நெக்ஸ்ட்டு திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். திருக்குறளில் பார்த்திங்கன்னா வந்து திருவள்ளுவர் பற்றி ஃபஸ்ட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் திருவள்ளுவரின் சிறப்புகள், அதுக்கப்புறம் திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்கள், அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறமா வந்துட்டு திருவள்ளுவரின் காலம், அடுத்த திருக்குறளை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள், அப்புறம் திருக்குறளோட சிறப்பு, இது எல்லாமே ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு திருவள்ளுவர் மாலையை பற்றின டீட்டெயில்ஸ், திருவள்ளுவர் மாலை, அப்புறம் அந்த திருவள்ளுவர் சிலை எங்கே இருக்குது, அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து திருக்குறளில் வந்து ஒழுக்கமுடைமை, இந்த ஒழுக்கமுடைமை ஃபஸ்ட்டு குறள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அதோட பொருள், அப்புறம் வந்து சொற்பொருள், ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு குறளுக்கு இம்பார்ட்டண்டான சொற்பொருள், அது எல்லாமே வந்து அவங்க இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. மூக்குடைமை அதிகாரம், அதுமாரி குறள், அதுக்கான பொருள்கள், பெரியாரை துணைக்கோடல். ஓகே, தேங்க்யூ. இந்த புக்கை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள்.